ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளில் வந்திருக்க திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. என்ன சார் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்க அந்த திருப்பங்கள் என்னென்ன? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கம்யூவல் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர விசாரணைகளில் தயார் நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த அவசர விசாரணைகளில் குளறுபடிகள் நீங்குமா அப்படின்றது தாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவைகளே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களையும் நாம் பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் வந்திருக்க குளறுபடிகள் நீக்கப்படுமா? ஸோ முக்கிய அறிவிப்பு குரூப் 4 சம்மந்தமாகது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு விளக்கமாக கொடுக்க இருக்காங்க. ஸோ விசாரணையில் குரூப் 4ல் குளறுபடிகள் நடந்ததா அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்க போகிறதா சில அடிப்படையான தகவல்கள் அனைத்துமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதுதாங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 31%, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 165, பெண்களுக்கு 162, சிவிக்கு போகிறதுக்கு நீங்கள் 100% 163ங்க. அதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 160, டெஸ்டியூட்டடாக வந்தால் 160, அதர்ஸாக இருந்தால் 160, பிஎஸ்டிம்னா 155ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு பார்க்கலாம். 26.5%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 153, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 148, டெஸ்டியூட்டடாக வந்தால் 148, அதர்ஸுக்கு 148, பிஎஸ்டிம்னா 145ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் 3.5%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவிக்கு 155, எக்ஸ் சர்வீஸ்மேன் 150, டெஸ்டியூட்டட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிம்னா 148ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143ங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் டிரான்ஜெண்டர் மற்றும் இந்த கேட்டகரி வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 138, டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிம் 135ங்க. அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸ் சர்வீஸ்மேன் 131, டெஸ்டியூட் விடோ 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிம் 130ங்க. அடுத்து எஸ்சி ஏக்கு 3%, ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவிக்கு 125, எக்ஸ் சர்வீஸ்மேன் 125, டெஸ்டியூட்டட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125ங்க. அடுத்து எஸ்டிக்கு 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவிக்கு போகணும்னா 120 கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் 120, டெஸ்டியூட்டட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120. ஸோ இது எல்லாமே இத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருந்தால் 300 மதிப்பெண்களுக்கு கணக்கிட்டப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு செலக்டட் உங்களுக்கு ஆகும். ஸோ சிவிக்கு செலெக்ஷனுக்கு இப்போதிருந்தே தயாராகி கொள்ளுங்கள். சிவி செலெக்ஷனுடைய விரைவில் சிவியுடைய லிஸ்ட் அவுட் எல்லாமே நாம் அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட இருக்காங்க. சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டு இது தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. ஸோ நீங்கள் இன்னும் சில மணி துளிகளில் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரே மதிப்பெண்ணில் குரூப் 4 இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரே மதிப்பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன சார் அந்த ஒரே மதிப்பெண் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான காலி பணியிடங்களை ஒதுக்கி அவங்களுக்கு பணியாணைகளை கொடுக்குறாங்க. ஸோ குரூப் 4 சம்பந்தமான சில முக்கிய தகவல்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.